Hi hello guys. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கறோம்னா சான்சி கம்யூனிட்டி டே. நாம போயமான் கூகுள்ல அதல ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அவனுக்கு நம்ம சான்சி எப்படியாப்பட்ட போயமான் அப்படின்றத பத்தி டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். February monthல வேற எந்த கம்யூனிட்டி டே இல்லாத டைம்ல இந்த கம்யூனிட்டி டே மட்டும் தான் இருக்கு. அந்த விதத்துல இந்த கம்யூனிட்டி டே தான் guys ஒரே ஒரு கம்யூனிட்டி டே February monthல மட்டும். சோ இந்த கம்யூனிட்டி டே பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணப் போறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வழக்கம் போல தான் 5 லைக் டார்கெட்டா வச்சிருக்கோம். 5 லைக் கிடைச்சிச்சுனா அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்ம பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா guys. ஓகே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்சி கம்யூனிட்டி டே என்னைக்கு நடக்குது அப்படின்றது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட February 4 2 PM to 5 PM தான் நம்ம சான்சி கம்யூனிட்டி டே அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இதுல ஈவென்ட் போனஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2 ஸ்கேன் ஃபார் எக்ஸல் கேண்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது சாதா கேண்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ட்ரெயினர்ஸ் 31 லெவலுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எக்ஸல் கேண்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினி போய்க்கமான அதாவது சான்சியோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் போய்க்கமான வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 km எக்ஸ்ல வரப்போகுது. நீங்க ஹாப்பினியை பிடிச்சிங்கனாவே ரொம்ப யூஸ்ஃபுல்னு கூட சொல்லலாம். யான்னு கேட்டீங்கன்னா ஹாப்பினியை பிடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்டார்டர்ஸ் கொடுத்து செகண்ட் மூவ் வாங்கிக்க முடியும். அது சான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50,000 ஸ்டார்டர்ஸ் தேவைப்படும் கூட சொல்லலாம். ஓகே 2x சான்ஸ் ஃபார் எக்ஸல் கேண்டிஸ் 31 லெவலுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சென்ஸ் 3 வேலை செய்யும், லோயர் மாடல்ஸ் 3 வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் 5 ஸ்னாப்ஷாட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 அடிஷனல் ஸ்பேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிஷனல் ட்ரேட் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% லெஸ் ஸ்டார் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு பாதி காசு தான் ஆகும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா இன்னொரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஸ்டார் தான் காஸ்ட் ஆகும்னு கூட சொல்லலாம். ஓகே ஷோகேஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம சான்ஸ் தான் கேஸ் இப்போதைக்கு ஷோகேஸ் சொல்ல வந்திருக்கு கூட சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்யூனிட்டி சான்ஸ் இல்லாமல் இருக்குமா? ஸோ சான்ஸஸ் தான் ஷோகேஸஸ்ல எதிர்பார்க்க முடியும். ஓகே அங்கே மட்டும் ஃபியூச்சர் போயமா அப்படின்ட்டு பார்க்கும்போது சான்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இது February 4 to 2 PM to 5 PM நடக்குதுன்னு கூட சொல்லலாம். சான்ஸ்ன்றது ஒரு நார்மல் டைப் போகமான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பூஸ்ட் டைமிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்ட்டி க்ளவுடியா இருந்துச்சுன்னா ரொம்பவே வெதர் பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லலாம். இது எவால்வ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் டைப் சார்ஜர் மூவும் இதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல சொல்லணும்னாலும் இதெல்லாம் கற்றுக்க முடியும் ஒரிஜினலாக சொல்லலாம். ஓகே எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பினி வந்து பார்த்தீங்கன்னா 2 km எக்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்சியோட மொத்தமாக எவல்யூஷன் லைனை பார்த்துருமா? எவல்யூஷன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பினி வந்து பார்த்தீங்கன்னா 25 கேண்டிஸ் வாக் 15 km பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே எவால்வ் ஆகும். அதுவே சான்ஸில் வந்து 50 கேண்டிஸ் கொடுத்தீங்கன்னா பிஸி ஈஸியாகவே எவால்வ் ஆகிடும் கூட சொல்லலாம். ஷைனி ஹாப்பினி அண்ட் ஷைனி சான்சி பிளிஸி இது மொத்தமே பார்த்து எப்படி இருக்கும் பார்த்துருமா? ஹாப்பினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் வாங்க ஸ்ப்ரைட் படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு. ஓகே ஓரளவுக்கு ஏற்ற கலர். அதுக்கப்புறம் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிஃபர் ஆகிடுது. இது ஹாப்பினி தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பு பயமாக வந்தது அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். கலர் இது என்ன எவல்யூஷனும் அப்படின்றது மாதிரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் மூவ்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்ல. எக்ஸ்க்ளூசிவ் மூவ்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்ஸிக்கு ஒரு எலக்ட்ரிக் டைப் சார்ஜ் மூவ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அட்டாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைல்ட் சார்ஜ் தான். வைல்ட் சார்ஜ்ன்ற ஒரே ஒரு அட்டாக்கை நம்ம பிளிக்ஸிக்காக இந்த ஈவெண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே வைல்ட் சார்ஜ் அப்படின்ற ஒரு அட்டாக் எந்த லெவலுக்கு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்கணும்ல. ட்ரைனர்ஸ் பேட்டில் 100% பவரும், ஜிம் பேட்டில்ஸ்ல ஜிம்ஸ் அண்ட் ரைட்ஸ்ல 90% பவரும் காமிக்குதுன்னு சொல்லலாம். சான்சி இன் 4 ஸ்டார் ரைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சான்சி முடிச்சிங்கன்னா அதாவது கேட்ச் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டில் அப்பியர் ஆகும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் நியரஸ்ட் வைல்டில் அப்பியர் ஆகணும்னு சொல்லலாம். ஏன் வந்து கேட்டீங்கன்னா ஜிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேஸில் நம்ம சான்ஸி இந்த காம் டே முடிச்சதுக்கப்புறமும் நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த சான்ஸி இருக்கணும்னு சொல்லலாம். அந்த விதத்தில் அந்த இதில் ஷைனிஸ் வைஸ் மொத்தமே ஒர்க் ஆகும். ஆனால் ஈவெண்ட் போனஸஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட ஈவெண்ட் போனஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 மணி நேரத்துக்கு மட்டும் தான் வேலை செய்யும். அதுவே சான்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3 கேண்டிஸ் தான் கிடைக்கும். எக்ஸல் கேண்டிஸ் எப்போனா ஒரு தடவை ரேராக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்ஸியை பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸல் கேண்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேஸ் இந்த 4 ஸ்டார் ரேஸில். ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் 4 ஸ்டார் ரேஸ் உங்களுக்கு அதை முடிச்சிங்கன்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்கள் லக்கியை அதாவது ஷைனியை என்கவுண்டர் பண்ணுறதா தான் என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அவ்வளோ பெரிய கம்யூனிட்டியில் ஃப்ரீயாகவே ஷைனி கொடுக்குறாங்க, எவன்டா அந்த 4 ஸ்டார் ரேஸை முடிச்சு ஷைனி பிடிப்பான் அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஓகே சான்சி மேக்ஸிமம் சிபி சார்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபி சார்ட்குள்ளே தான் இருக்க போகுது. லெவல் 1லேருந்து லெவல் 35 வரைக்கும் நம்ம வைல்டில் எதிர்பார்க்கலாம் போகமான்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வெதர் பூஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1165 சிபி தான் கேஸ் ஹையஸ்ட் வெதர் பூஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெதர் பூஸ்ட் இருந்துச்சுன்னா உண்மையிலே பவர்ஃபுல்லான பிரிஸியாக நீங்கள் எவால்வ் பண்ணிட்டு ஜிம் அட்டாக்கரில் போட்டு வச்சிங்கன்னா பயங்கரமாக எவனாலே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு போக்கியமானா அது இருக்கும் கூட சொல்லலாம். அது லெவல் 1 அப்படின்ட்டு பார்க்கும்போது 17 சிபியில் ஸ்டார்ட் ஆகுது கேஸ். 17 சிபி தான் ஹியூண்டோவாக இருக்க போது. ஓகே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அப்படியே ஹியூண்டோஸ் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது தான் எடுத்து வச்சுக்கோங்க. சான்ஸ் கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிஜி ஷாப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஜி
ஷாப் யூஸ் பண்ணுறதுனால அதுலேயே ஐவி செக் ஆகிடும். ஸோ ஐவி காட்டுச்சுன்னா இந்த சிபியில் இருக்கிறது தான் ஹெண்டோஸ்னு கூட சொல்லலாம். இது நார்மல் பிளேயர்ஸுக்கு மட்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபீல்ட் ரிசர்ச் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்ச் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிப்ரவரி கம்யூனிட்டி டேக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்ச் 3 சான்சஸ் இந்த ஒரே ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் சான்ஸ் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். அதில் சான்ஸ் என்கவுண்டர் அல்ட்ரா பால்ஸ் அண்ட் கிரேட் பால் ஸ்டார் அண்ட் மோர் இன்னும் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பேனா பெரிஸ் ஸ்டாஸ் பெரிஸ் தான் கொடுப்பானுங்க மிஞ்சி போனால். ஓகே, கம்யூனிட்டி டே ஸ்பெஷல் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா $1 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சான்ஸ் என்கவுண்டர்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ரிவைவ்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லலாம். ஈஸியாகவே அந்த இதுவெல்லாம் கொடுத்துருவாங்க. எப்படின்னா இந்த ரிவைவ்ஸ்லாம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா போக்கி பால்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஈவெண்ட் போனஸஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சான்ஸ் கம்யூனிட்டி டே விட்டுருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமே வந்துடுது. ஸோ அடுத்த மாதம் என்ன கம்யூனிட்டி டே வருதோ அந்த கம்யூனிட்டி டேக்கு டிக்கெட் கிவ் அவே பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நோனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ள லக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் கம்யூனிட்டி அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் வரும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டையும் கொடுக்க மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்ஸ் ஆகுது கெயின் பண்ணியிருந்தால் தான் கிஃப்ட்ஸை கூட சென்ட் பண்ண முடியும், டிக்கெட்ஸை கூட சென்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் கம்யூனிட்டி டேக்கு இப்பயே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எஸ்ன்னு ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கிவ் அவே கொடுக்கலாம்னா மட்டும். ஓகே, மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டிக்கர்ஸை புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் நம்ம சான்ஸுக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் அல்ட்ரா கம்யூனிட்டி டே பாக்ஸ் ஃபீச்சரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேனா பெரிஸ் 15 இருக்க போது, 6 இன்குபேட்டர்ஸ் இருக்க போது அண்ட் 1 இன்சல்ஸ் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் பண்டிலாக இருக்குது. ஓகே, நம்ம இன்கேம் பண்டில் மட்டும் பார்ப்போம். வெப் பண்டில் யாரும் போய் வாங்க மாட்டாங்க. இன்கேம் பண்டில்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2 கம்யூனிட்டி டே பண்டில்ஸ் 2 வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1350 போக்கி காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதில் 50 அல்ட்ரா பால்ஸ், 5 சூப்பர் இன்குபேட்டர்ஸ், எலை சார்ஜர் டிஎம் அண்ட் 5 லக்கி எக்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் லக்கி எக் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஓகே, மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 480 காயின்ஸ் கொடுத்து வாங்குறதுல 30 அல்ட்ரா பால்ஸ், 1 இன்சன்ஸ், 3 சூப்பர் இன்குபேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 லோயர் மாடல் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இதில் இது இருக்குது, லக்கி எக் இருக்குது 1380. 480 வந்து லக்கி எக்ல லோயர் மாடல் இருக்குது. ஓகே, ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறது மூலியமாகவே ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஸ்பின் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெகா எவல்யூஷனுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மெகா எவல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேண்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அது செகண்ட் மெகா எவல்யூஷனுக்கு 2 கேண்டிஸ் ஆட் ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பியோ எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் அரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பியோ இன்க்ரீஸ் ஆகும், 3 எக்ஸ்ட்ரா கேண்டிஸும் கிடைக்கும். ரேர் கேண்டி அதாவது எக்ஸல் கேண்டிஸ் கிடைச்சுன்னா எக்ஸல் கேண்டிஸ்னா அடிஷனலாக ஒரு எக்ஸல் கேண்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நார்மல் டைப் பொக்கேமான்ஸ் தான் இருக்க போது. நார்மல் டைப் பொக்கேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கெங்கிஸ்கான் மெகா அண்ட் பிஜிஆர் மெகா இது 2 தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் லாப்பண்ணி மெகா இது ஒரு ஃபைட்டிங் அண்ட் நார்மல் டைப். ஓகே, பட் இருந்தாலும் அதே லிஸ்ட்டில் சேர்த்து வச்சிருக்காங்க. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பயங்கரமான பொக்கேமான்ஸ். இதெல்லாம் இப்போதைக்கு ரைட்ஸில் இல்லை, பழைய பிளேயர்ஸ்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் சொன்னதே சொல்லி வச்சிருப்பாங்க. பேஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் கேண்டி கொடுத்துருப்பாங்க. ஹை லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் லெவல் மிடில் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 போனஸ் கேட்ச் கேண்டி, 50 போனஸ் கேட்ச் எக்ஸ்பி அண்ட் 10 போனஸ் 2 எக்ஸல் கேண்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேக்ஸ் லெவல் போயிட்டீங்கன்னா 2 போனஸ் கேண்டிஸ், 100 கேட்ச் எக்ஸ்பி போனஸ் எக்ஸ்பி கொடுப்பாங்க. 25 பூஸ்ட் சான்ஸ் ஆஃப் எக்ஸல் கேண்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே அதில் ஒரு 25 இதில் ஒரு 25 50% சான்ஸ் ஆஃப் எக்ஸல் கேண்டிஸ் பாதிக்கு பாதி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொக்கேமான்ஸ் பிடிச்சிக்கலாம், 100 பொக்கேமான்ஸ் பிடிச்சிக்கலாம். அதில் 50 எக்ஸல் கேண்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சான்சி கம்யூனிட்டி டே எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே கொடுக்கணும்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மற்றபடிக்கு இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிக்கலாம் கைஸ். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களிடம் விரும்புவது புகழேந்தி. பாய்.